பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான திருகோணமலை அருள்மிகு மாதுமை அம்பாள் உடனுறை திருக்கோணேஸ்வர பெருமான் தேவஸ்தான மகோற்சவம் பங்குனி உத்திர திருநாளான இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. கொடியேற்றத்திற்கு முன்னதாக வசந்த மண்டபத்தில் விநாயக பெருமானுக்கும் சோமஸ்கந்த மூர்த்தியாக வீற்றிருந்த மாதுமை அம்பாள் உடனுறை கோணேஸ்வர பெருமானுக்கும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிச்சேலை ஊர்வலமும் இடம்பெற்றதுடன் எம்பெருமான் கொடிஸ்தம்பத்திற்கருகே எழுந்தருளினார். மரபுகளுக்கு அமைய மன்னார் திருக்கேதீஸ்வரர் திருத்தலத்திலிருந்து பாலாவி தீர்த்தமும் கொண்டுவரப்பட்டது. அந்தணர்களின் வேத பாராயணங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் சுபவேளையில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கோணேஸ்வரம் அருள்மிகு மாதுமை அம்பாள் உடனுறை கோணேஸ்வர பெருமான் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவில் எதிர்வரும் 17ஆம் தேதி தேர் திருவிழாவும் 18ஆம் தேதி தீர்த்தோற்சவமும் நடைபெறவுள்ளன. இதேவேளை பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தின் மலையடிவாரத்தில் இன்று பாற்காவடி, மயில் காவடி, தீர்த்த காவடிகளை பக்தர்கள் எடுத்து நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் சுவாமி ஆலயத்தில் இன்று காலை இனிதே திருக்கல்யாணம் நடைபெற்றது.